இயேசுவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நம் தியானிக்க இருக்கிற வசனம் என்ன என்று சொன்னால், நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சொல்லி ரோமர் 15வது அதிகாரத்துல 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்பிக்கையை அவர் மேல் நாம் வைக்கும் போது, விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது, இங்கு வசனம் எப்படி சொல்லுகிறது, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்துல வைத்திருக்கிறவராய் இருக்க வேண்டும். எப்படி ஆகிலும் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு இருக்கும் போது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல நாம் பார்க்கும் போது அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரை முழுவதுமாய் நம்பி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கையின் தகப்பனாகி ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது, அவருடைய சரித்திரம் முழுவதையும் வாசிக்கும் போது தேவனிடத்தில் அவருடைய நம்பிக்கை இருந்ததாய் நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை ஆசீர்வாத குறைவுகளால நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலைகளில் இந்த கால வேளையில நீங்க எங்களோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் உங்க நம்பிக்கைய ஆண்டவர் பேர்ல நீங்க வைங்க. அசைக்க முடியாத நம்பிக்கைய, ஆண்டவரே நீங்க இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து போகிறேன் ஆண்டவரே, ஆனாலும் நீங்க செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் பேர்ல வைக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வல்ல தேவன் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு எப்படி வரும் என்று சொல்லி பார்க்கும் போது மேலே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால. அந்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கும் போது, அந்த ஆவியானவரை நீங்கள் வரவேற்கும் போது, அந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் குடும்பத்துல பிரிவினைகளினாலும் போராட்டங்களினாலும் பிரச்சனைகளினாலும் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்க அந்த ஆண்டவரை நம்புவீர்கள் என்று சொன்னால் அந்த சமாதான பிரபு உங்கள் குடும்பங்களில கடந்து வர வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நீங்க நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நீங்க கூப்பிடுகிறவர்களாய் இருக்கும் போது தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இந்த கால வேளையில யார் யார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்துல கூப்பிடுகிறார்களோ நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய கடந்து வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் ஆவியானவர், சந்தோஷத்தை தருகிறவர், சகலவித நன்மைகளால நிரப்புகிற தேவன் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில குடும்பத்துல நீங்க கடந்து போங்க நாங்க ஜெபிக்கிறோம். என்னென்ன சூழ்நிலைகளில் உடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ அந்த சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நீங்க நிரப்புங்க நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில திருமண நாளை, கல்யாண நாளை அனுசரிக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.